தமிழில் போக்குவரத்து கழகம் ஸ்கூலுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பஸ்ஸின் உட்புறத்தில் இப்படி தான் இருக்குது. அவைகள் பயன்படுத்தின கிணறு இப்போ பாலடைஞ்சு போய் இருக்கு. இது 3 மட்டும்தான் இஞ்சி இருக்கு. முழுமையாக சிதைவடைந்த நிலையில் காணப்படுது. பஸ்ஸின் பின்புறம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை. இது முக்கியமான மெப்போண்டு. இது அழிக்கப்பட்டது. எக்ஸலேட்டர் யார் மிதிச்சதோ. வணக்கம் அவர்கள், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் தமிழில் போக்குவரத்து கழகம் இருந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு பஸ் மட்டும் எஞ்சி இருக்குது. அந்த பஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பஸ்ஸுகள். எத்தனை பேர் இந்த பஸ்ஸை போனீங்கள்? யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இதில் கார்ப்பரேஷன் ஆஃப் லங்கா ஜப்பான் முன்னுக்கும் அந்த ரேடியேட்டர் அப்படி இருக்குது. பஸ்ஸுக்குள்ளே பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. இந்த ஒரு பஸ் தான் இவ்வளோ காலத்தில் ஃப்ரீயாக கிடக்கு. கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிட்டு, முழு கண்ணாடியும் உடைஞ்சு. பஸ்ஸுக்கு அடியில் இருக்க இன்ஜின்கள், சீட்டெல்லாம் கழட்டி எடுத்துட்டாங்க. டயர் இப்படித்தான் கிடக்கு. பின்கதவு ஆனால் சிங்கள எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்குது. புகைக்கூடு, புகைப்போக்கி. இது ஒரு ஹயஸ் வேனா, எல்ஹெச் வேன் என்று நினைக்கிறேன். இது இந்த பழைய காலத்து கார். பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த பஸ் ஒன்று இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுதான் காணொலி எடுத்து கொண்டிருக்கோம். ஸ்மெல் அந்த கம்பியெல்லாம் நல்லா இருக்குது. பிடிச்சி போகக்கூடிய வழிதான் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டேரிங் ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் ஆகிடுமா? அப்பா, அப்படித்தான் கிடக்கு. அப்படியே இவ்வளோ காலம் இது ஆமி கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ விடுபட்டிருக்குது இந்த இடம். ஐயோ ஆமாம், நம்பர் பிளேட்டு ஒன்றும் இல்லை.
இதில் ஏதோ ஒரு பகுதி உண்டு. புல்லு தகட அப்படியே கீழே இருக்குது. கீழெல்லாம் உக்கி போய் கிடக்கு. இந்த தமிழில் போக்குவரத்து கழகம்னு அடிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியை பிரித்து எடுத்துட்டாங்க. பஸ்ஸுன்ற பின்புறம் போய் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த தானாண்டு போட்டிருக்கிற நம்பர் பிளேட்டை தான் பார்க்குறோம். அதை காண இல்லை. என்று பார்த்தீங்கன்னா ஆமி இந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு இந்த கேம்ப்பு வந்து ஒரு ஸ்கூலுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த ஏரியா பாத்ரூம்கள், வாஷ்ரூம் எல்லாம் ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்டதுனால உடைக்காமல் போட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குது. இது என்ன கட்டிடம் என்று தெரியல. ஆனால் இதில் பார்த்தாலும் ஏதோ பெரிய ஒரு இது ஒன்று வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று எல்லாம் உடைச்சி போட்டு போயிட்டாங்க. இந்த முகப்பூ இப்படி தான் இருக்குது. அப்படி இங்காலையும் ஒரு கட்டிடம் உடைஞ்சி கிடக்கு. அங்கே போக முடியாதபடி கம்பியெல்லாம் போட்டு கிடக்கு. இதில் நினைக்கிறேன் புத்தர் சிலை இருந்திருக்கும். நான் பேய்னு எழுதியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய மெப் ஒன்று போட்டு கிடக்கு. இந்த இடம் வந்து ஏற்கனவே விடுதலை புலிகள் இருந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வித்தியாசமான முறையில் கட்டப்பட்டிருக்குது இது. இந்த கேம்பில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு ஆமி இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போது நினைக்கிறேன் ஒரு 20 பஸ்ஸுக்கு மேலே இருந்தது. பெரும்பாலும் இரும்புக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று மட்டும் தான் நெஞ்சு நிற்கிது. இந்த ஹையஸ்ட் வேணா
முகப்பிலே பார்த்தோம்னா நல்ல பச்சை நிறத்தில் ஒரு படலை, நிறைய விறகுகளும் வெட்டி கிடக்கு. இதுக்குள்ளே அப்படியே போய் பார்த்தோம்னு சொன்னால் 2 பெரிய பெரிய அறைகள் இருக்குது. இதுக்குள்ளே கணக்க பொருள்கள் கிடக்கு. இப்போ விடுபட்டு கொஞ்ச நாள் தான். அப்படியே முன்னுக்கு பார்த்தா முன்னுக்கு ஒரு பெரிய எல்லாம் முடைச்சிட்டாங்களே அதில். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தொட்டி உண்டு, வீணாக போய் கிடக்கு. முன்னுக்கு பார்த்தால் அங்கே ஒரு பெரிய பகுதி அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் இப்படி 2 ஹால் இருக்குது. ஆயிரத்தி 1990களில் வடக்கின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய தமிழீழ போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்ட போது இந்த பேருந்துகள் மக்களின் அன்றாட வாழ்வின் அங்கமாக இருந்தன. குறிப்பாக பாலகுமாரன் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் மிக குறைந்த கட்டணத்தில் மாவட்டங்களுக்கு இடையிலான சீரான சேவை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடு, உதிரி பாகங்கள் பற்றாக்குறை என பல சவால்களை கடந்து நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்று துருப்பிடித்து காணப்படும் இந்த வாகனத்தின் பின்னால் பலரது பயண நினைவுகளும் வாழ்வாதார போராட்டங்களும் மறைந்து கிடக்கும். இந்த பேருந்தில் பயணிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற மட்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.